எல்லோருக்கும் வணக்கம். கிறிஸ்டெக் செமினரி சேனல் சார்பாக மீண்டும் எல்லோரையும் வரவேற்கிறோம். இப்போ நம்ம கிளாஸ்க்கு பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பேசிக்கில் நம்ம லெசன் 4 வரைக்கும் பார்த்தோம். இப்போது லெசன் 5 நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் 5ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்யூரிட்டி ஆஃப் லோன். ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு செக்யூரிட்டியாக என்ன வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம அதுலேயே ஒரு பகுதியாக லோன் அமௌண்ட் அப்படின்னா என்ன, டென்யூர் அப்படின்னா என்ன, இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன, இஎம்ஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கத்தை நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நம்ம போகிறது செக்யூரிட்டி ஆஃப் லோன். ஒன்று அக்ரிமெண்ட்டு, 2 எம்ஓடி, 3 செக்கு, இசிஎஸ். உங்களுக்கு புரியுதா? இப்போ தெரியுதா? பாருங்க, செக்யூரிட்டி ஆஃப் லோன் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் போன கிளாஸில் அந்த டவுட் வந்துருக்கும். அதாவது லெசன் 4ல் அன்செக்யூர்டு லோன் எப்படி கொடுக்குறாங்க ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. செக்யூரிட்டி ஆஃப் லோன் ஒன்று அக்ரிமெண்ட், இன்னொன்று எம்ஓடி, இன்னொன்று செக் அல்லது இசிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றொன்னா பார்க்கலாம். இப்போ அக்ரிமெண்ட்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு எந்த லோன் வாங்கினாலும் பக்கமாக கையெழுத்து வாங்குவாங்க. அதுதான் அக்ரிமெண்ட். அதில் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி லோன் வாங்கியிருக்கிறீங்க, இது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, நாங்கள் எப்படி நடந்துக்குவோம், நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்க அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுதான் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. எம்ஓடி அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் டீட். மெமரண்டம் ஆஃப் டீட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது இந்த மெமரண்டம் ஆஃப் டீட் எங்க வரும்னா செக்யூரிட்டி லோனுக்கு வரும். செக்யூர்டு லோன். ஓகே, செக்யூர்டு அப்படின்னு போடலாம், அல்லது ஹோம் லோன். ஏன்னா மற்ற லோன் எல்லாம் சின்ன சின்ன லோனு தான், அது அக்ரிமெண்ட்டோட முடிஞ்சு போயிடும். நீங்க இப்போ உதாரணத்துக்கு ஏசி லோனு, 2 வீலர் லோனு, அந்த லோனெல்லாம் வாங்கினீங்கன்னா இந்த செக்கு இந்த அக்ரிமெண்ட்டோட முடிச்சிடும். இந்த எம்ஓடி எல்லாம் வராது. இந்த எம்ஓடி எங்க வரும் அப்படின்னா, செக்யூர்டு லோன்ல ஹோம் லோன் எங்கெல்லாம் வருதோ அங்க எல்லாம் இந்த மெமரண்டம் ஆஃப் டீட் அப்படின்னு வரும். அதைத்தான் நம்ம எம்ஓடின்னு சொல்றோம். இதை எங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு அட்வொகேட் வச்சு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பண்ணுவாங்க. இப்போ உங்க வீடு ஏதோ ஒரு ஊர்ல இருக்குது அப்படின்னா அந்த ஊருக்கு ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு எம்ஓடி பண்ணிட்டு தான் உங்களுக்கு லோன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன இருக்குன்னா, இப்போ நாங்கள் கொடுத்த லோனை நீங்கள் சரியான முறையில் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த சொத்தை நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது தான் இந்த மெமரண்டம் ஆஃப் டீட். அதுக்கு கவர்மெண்ட்டில் நிறையா நார்ம்ஸ் இருக்குது. முதல்ல இஎம்ஐ பவுன்ஸ் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை இஎம்ஐ பவுன்ஸ் ஆச்சுன்னா பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் அதை வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு தணிக்கை குழு இருக்குது. அந்த குழுக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், ஜப்தி அப்படின்னுலாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது விரிவாக பார்ப்போம். நம்ம அட்வான்ஸ்டு கோர்ஸில் விரிவாக பார்ப்போம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அக்ரிமெண்ட் போடுவாங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். எதுக்கு போடுறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம், இதை கட்டலைன்னா நாங்கள் இது பண்ணிடுவோம், பறிமுதல் பண்ணிடுவோம், இல்லைன்னா சார்ஜஸ் பே பண்ணணும், அப்படி இப்படி நிறைய ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அது யாரும் படிச்சு பார்க்கறது இல்லை. வீட்டில் பக்கமெல்லாம் கையெழுத்து போட்டுருவோம் நம்ம. அது ஒன்று தான் நமக்கு தெரிஞ்சது. அடுத்து எம்ஓடி. எம்ஓடினா மெமரண்டம் ஆஃப் டீட். இது எங்கே பண்ணுவாங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பண்ணுவாங்க. உங்கள் இடம் எங்கே இருக்குது, உங்கள் சொத்து எங்கே இருக்குது, உங்கள் வீடு எங்கே இருக்குது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் மெமரண்டம் ஆஃப் டீட் போடுவாங்க. அதாவது இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிற காசுக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டணும். ஒருவேளை இஎம்ஐ கட்டலைன்னா இந்த சொத்து எங்களுக்கு அப்படிங்கிறதா மெமரண்டம் ஆஃப் டீட். இது பொதுவாக யாருக்கு வரும் அப்படின்னா, செக்யூர்டு லோனில் ஹோம் லோனுக்கு மட்டும்தான் வரும், மற்றதுக்கு வராது. அடுத்து ரொம்ப முக்கியம், இதெல்லாம் இயற்கை. இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்.
எம்ஓடி பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வீடு வாங்குறதுனாலே நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ அந்த வீட்டை காசை வாங்கிட்டு கொடுக்குறவரு கையெழுத்து போடுவார். இப்போ என்ன ஆகும்னா இந்த காசை வந்து இப்போ அதில் நிறைய சப் கிளாஸஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வீடு கட்டுறக்கு லோன் வாங்கினீங்க அப்படின்னா 3 பிரிவாக லோன் கொடுப்பாங்க. அஸ்திவாரம் ஒரு இது லிண்டன் சொல்லுவாங்க. வீடு கட்டுறவங்களுக்கு, வீடு சம்மந்தப்பட்டு பேசுறவங்களுக்கு தெரியும், லிண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அட்வான்ஸ்டு கிளாஸில் வரும். அப்புறம் இந்த காங்கிரீட்னு போடுவாங்க. இந்த 3 பிரிவாக கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வீடு வாங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, இந்த வீட்டோட ஓனருக்கு தான் காசு கொடுப்பாங்க. அதே மாதிரி அடமான கடன் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் மெமரண்டம் ஆஃப் டீடு போட்டுட்டு அப்புறம் தான் உங்களுக்கு லோன் வந்து கொடுப்பாங்க. சரி, செக் அப்படின்னு வரும்போது நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இந்த செக் வந்து எப்படி வந்து கிளியர் ஆகுது அப்படின்னா, இந்த செக்குக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ ஒரு 36 மாதத்துக்கு லோன் போட்டார்னா 36 செக் வாங்குவாங்க. 48 மாதத்துக்கு லோன் போட்டார்னா 48 செக் வாங்குவாங்க. 60 மாதத்துக்கு லோன் போட்டார்னா 60 செக் வாங்குவாங்க. இது அந்த காலம். அந்த செக்கு தான் வரும் கலெக்ஷனுக்கு. இப்போ அப்படி கிடையாது. எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம்னு இப்போ வந்துருச்சு. 5 செக் கொடுத்தா போதும். அது எந்த லோன் வாங்கினாலும் போதும், 5 செக் கொடுத்தா போதும். அந்த 5 செக்கு கொடுத்தா போதும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இசிஎஸ் வந்து என்ன ஆயிரும், கிளியர் ஆயிடும். இசிஎஸ் வந்து என்ன ஆயிரும், கிளியர் ஆயிடும். அந்த 5 செக்கில் வந்து ஒரு செக் வந்து டிஃபால்ட் பண்ணிடுவாங்க, 4 செக்கு செக்யூரிட்டி. இது வந்து அந்த பேங்க்குக்கு போகும், சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கு போய் உங்களோட அக்கௌண்ட்டு, உங்கள் செக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குதா. அதே மாதிரி சிஸ்டத்தில் வந்து இத்தனாம் தேதி, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இஎம்ஐ 5ஆம் தேதின்னு வச்சுங்களேன், 5ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு போயிடும், இஎம்ஐ எடுத்துருவாங்க. அந்த மாதிரி அந்த கம்ப்யூட்டர் சர்வரில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு இந்த செக்கை வந்து டம்மி ஆக்கி அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. 4 செக்கு வந்து செக்யூரிட்டி. இதுதான் கொஞ்சம் சப்ஜெக்ட் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து அன்செக்யூர்டு லோனுக்கு பயன்படுது. அன்செக்யூர்டு லோன் அப்போ போன கிளாஸில் பார்த்தோம். நம்ம அன்செக்யூர்டு லோன் வந்து எப்படி கொடுப்பாங்க, சொத்தே இல்லாமல் எப்படி கொடுப்பாங்க, அடமானமே இல்லாமல் எப்படி கொடுப்பாங்கன்னு செக் வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த செக்குனா நிறைய செக் இல்லை, 5 செக்கு தான். அந்த செக்கு இசிஎஸ், எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம். அது ஒன்று வந்து டிஃபால்ட்டாக அந்த சர்வரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அந்த பர்மிஷன்லாம் வாங்குறதுக்கு அப்படி போகும். அதில் 3 காப்பி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க, பேங்க்குக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க, எந்த பேங்க் லோன் கொடுத்துருக்குதோ அந்த பேங்க்குக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க. 4 வந்து செக்யூரிட்டி. இப்போ நீங்கள் நினைப்பீங்க அதனால என்ன 4 செக் என்ன 40 செக் கொடுக்குறேன், அவர் லோன் கொடுக்க வேண்டியதானா அப்படின்னு நினைக்கிறீங்க. அது தவறு. அப்போ என்னன்னா ஐபிசி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ஐ ஆக்ட், என்ஐ அப்படின்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், செக்ஷன் 138. இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கிற பிஎன்எஸ்க்கும் அதே தான். அது அந்த தண்டனை கொடுக்கறது மட்டும் பிஎன்எஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கொடுப்பாங்க. ஆனால் செக்ஷன் வந்து ஐபிசி, என்ஐ ஆக்ட். என்ஐனா என்ன, நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். செக்ஷன் 138 என்ன சொல்லுது, காசு இல்லாமல் செக் கொடுக்கக்கூடாது. காசு இல்லாமல் செக்கு கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அது ஒரு கிரிமினல் குற்றம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அக்கௌண்ட்டில் காசு இல்லாமல் செக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது யாருக்கும். அப்படி ஒருவேளை நீங்கள் செக்கு கொடுத்து அது டிஸ்ஹானர் ஆச்சுன்னா, இன்சஃபிஷியன்ட் ஃபண்டாக வந்துச்சுன்னா, இன்சஃபிஷியன்ட் ஃபண்டா வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், செக்ஷன் 138 என்ன சொல்லுதுன்னா, டிஸ்ஹானர் ஆஃப் செக். டிஸ்ஹானர் அப்படின்னா பணம் இல்லைன்னு திரும்ப வர்றது. ஏதோ ஒரு காரணத்தினால திரும்ப வந்துருச்சு, பணம் வந்து சேரல. அப்போ 2 வருடங்கள் வரை சிறை தண்டனை.
2 வருடங்கள் வரை சிறை தண்டனை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ கிளியரா இருக்குதா? அப்போ செக்யூரிட்டி ஆஃப் லோன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஓகே, எம்ஓடி போடுவாங்க, மெமரண்டம் ஆஃப் டீடு. அது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போடுவாங்க. அது செக்யூர்டு லோனுக்கு ஹோம் லோனுக்கு மட்டும்தான் வரும், மற்றதுக்கு வராது. அப்புறம் அடுத்து செக்கு. எந்த லோன் போட்டாலும் மினிமம் எனக்கு தெரிஞ்சு 5 செக்கு வாங்குவாங்க. இப்போ உள்ள லேட்டஸ்ட்டாக செக்கெல்லாம் குறைச்சிக்கிறாங்க. இசிஎஸ்க்கு அது ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க. முதல்ல மாதிரி நிறைய செக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ டைரெக்டாக வந்து செக்கே வாங்காமல் டைரக்ட் இசிஎஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அப்டேஷன் நிறைய வந்திருக்குது. அதில் என்ன அந்த செக்கு வாங்குறதுனால அல்லது இசிஎஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுனால, இசிஎஸ்ங்கிறது எல்லாம் ஒன்று தான், இஎம்ஐ செக் ரிட்டர்ன் அர்த்தம். ஒரு வேளை இசிஎஸ் இல்லை, ரிட்டர்ன் ஆயிடுச்சு, இசிஎஸ் ரிட்டர்ன் அப்படின்னு உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். அப்படி ஒரு வேளை வந்துச்சுன்னா அது இஎம்ஐ ரிட்டர்ன் அர்த்தம். இஎம்ஐ ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். அப்படி இசிஎஸ் ரிட்டர்ன், இஎம்ஐ ரிட்டர்ன் அல்லது நீங்கள் பணம் கட்டல அப்படின்னா எப்படி ஆக்ட் ஆகும்னா அதுக்கு சில படிக்கட்டுகள் இருக்குது. எத்தனை இஎம்ஐ கட்டாமல் இருக்கிறாங்க, எத்தனை வருஷம் கட்டாமல் இருக்காங்கன்னு தகுந்த மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ட் நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ கோர்ட் நடவடிக்கை எடுக்கணும்னா அங்கே ஏதாவது ஒரு சட்டம் வேலை செய்யணும் இல்லை? அந்த சட்டம் தான் இது. ஐபிசி என்ஐ ஆக்ட், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், செக்ஷன் 138 என்ன சொல்லுதுன்னா, ஒரு செக்கு கொடுத்தோம்னா அந்த செக்கில் பணம் இல்லாமல் திரும்ப வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது உண்மைன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உடனே தண்டனை கொடுத்துட மாட்டாங்க. அது உண்மைன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா கோர்ட்டில் 2 வருடங்கள் வரை சிறை தண்டனை. இந்த ஆக்டை பயன்படுத்தி தான் அன்செக்யூர்டு லோனுக்கு எந்த விதமான அடமானமும் இல்லாமல் என்ன செய்யறாங்க, லோன் வந்து கொடுக்குறாங்க. செக்கில் இன்னொன்று நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா இன்வர்டு செக் ரிட்டர்ன், அவுட்வர்டு செக் ரிட்டர்ன், இஎம்ஐ செக் ரிட்டர்ன். இன்வர்டு செக் ரிட்டர்ன் அப்படின்னா இன்னொருத்தர் நமக்கு பணம் கொடுத்து இந்த செக் கொடுத்து அது ரிட்டர்ன் ஆச்சுன்னா, அவுட்வர்டு செக் ரிட்டர்னா நீங்க செக் கொடுத்து அது ரிட்டர்ன் ஆச்சுன்னா, இஎம்ஐ செக் ரிட்டர்னா இஎம்ஐக்கு நீங்க செக் கொடுத்து ரிட்டர்ன் ஆச்சுன்னா. 3 வகையான செக் ரிட்டர்ன். இதெல்லாம் வந்து அது எப்படிங்கிறது பிரைவேட் கேஸ் தான் போடுவாங்க. இப்போ இன்வர்டு செக் ரிட்டர்னுக்கு நம்ம தான் போடணும் அவர் மேலே. ஏன்னா யாரோ ஒருத்தர் நமக்கு செக் கொடுத்துருக்காரு, அந்த காசு நமக்கு வரல, அப்போ வந்து தனியாக கோர்ட்டில் போய் நீங்கள் போடணும். அவுட்வர்டு செக் ரிட்டர்னும் அதே மாதிரி தான், நீங்கள் கொடுக்குறீங்க, அவர் உங்கள் மேலே போடுவார். இஎம்ஐ செக் ரிட்டர்ன் பேங்க்கு உங்கள் மேலே போடும். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? கிளியர் ஆயிடுச்சா? அப்படி போடுச்சுன்னா இந்த செக்ஷன் வேலை செய்யும். ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, அன்செக்யூர்டு லோனில் எந்த விதமான அடமானமும் இல்லாமல் நமக்கு லோன் கொடுக்குறாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொருக்கா நான் சொல்கிறேன், அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போவோம். ஸோ பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸில் பேசிக் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். லெசன் நம்பர் 5 என்ன சொல்லுது, செக்யூரிட்டி ஆஃப் லோன். அப்புறம் சப்செக்ஷன் என்ன சொல்லுது, லோன் அமௌண்ட், டென்யூர், இன்ட்ரெஸ்ட், இஎம்ஐ பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, செக்யூரிட்டி ஆஃப் லோன் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அக்ரிமெண்ட்னா தெரியும் உங்களுக்கு, ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுவாங்க, அப்புறம் நிறைய அக்ரிமெண்ட் இருக்குது. அது மாதிரி இது வந்து லோனுக்கான அக்ரிமெண்ட். பணம் கொடுக்கலைன்னா லீகல் நடவடிக்கை எடுப்போம் அப்படி இப்படின்னு அதில் எழுதியிருப்பாங்க. படித்து பார்த்து யார் கையெழுத்து போடுறதில்ல, இனிமேல் படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. அப்புறம் எம்ஓடி, மெமரண்டம் ஆஃப் டீட், செக்யூர்டு லோனுக்கு ஹோம் லோனுக்கு தேவைப்படும். அதில் என்ன சொல்லுவாங்க, கொடுத்த லோனுக்கு பதிலாக வீட்டை வச்சுருக்கோம், லோனை கட்டலைன்னா வீட்டை நாங்கள் ஜப்தி பண்ணிடுவோம். அதுக்கு நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு இஎம்ஐ கட்டலைன்னா வாங்கிக்குவாங்களா, 2 இஎம்ஐ கட்டலைன்னா எனக்கு பிரச்சனை, அப்படி இல்லை. அது வந்து நிறைய அதில் சப்செக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம அட்வான்ஸ்டு கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இது தெரிஞ்ச போதும் நமக்கு. அப்புறம் 3வது செக்கு. செக்குனா லோனை பொறுத்தளவுக்கு அது இசிஎஸ்ன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடும், இஎம்ஐ பணம் போயிடும். அதை தான் இசிஎஸ்ன்னு சொல்கிறோம். முதல்ல எல்லாம் 36 செக்கு, 48 செக்கு, 60 செக்குன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 5 செக்குன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ செக்கு வேண்டியதில் டைரெக்டாக இசிஎஸ் பண்ணுறாங்க. இசிஎஸ் ஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும், உங்களுக்கு இசிஎஸ் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ இந்த செக்கை பற்றி நம்ம பார்க்கும்போது இதில் 3 வகையான செக் ரிட்டர்ன் இருக்கு. ரிட்டர்ன்னா என்ன, பணம் இல்லாமல் திரும்பி வர்றது. அப்போ ஒன்று இன்வர்டு செக் ரிட்டர்ன், நமக்கு யாராவது கொடுத்த செக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அது இன்வர்டு செக் ரிட்டர்ன்.
அப்போ நீங்கள் அவர் மேலே கேஸ் போடணும் அந்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு. அவுட்வேர்டு செக் ரிட்டர்ன், நீங்கள் வந்து ஒருத்தருக்கு செக் கொடுத்துருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னு திரும்ப போயிடுச்சு அவருக்கு, அப்போ நீங்கள் உங்கள் மேலே அவரு போடுவார் கேஸ். அதெல்லாம் இந்த ஆக்ட் தான், டிஸ்ஹானர் ஆஃப் செக். இஎம்ஐ செக் ரிட்டர்ன், இப்போ இஎம்ஐ வந்து கட்டல நீங்கள், அப்போ அதுக்கு இசிஎஸ் இதாகும், ரிட்டர்ன் ஆகும். இசிஎஸ் ரிட்டர்ன் ஆச்சுன்னா அது இஎம்ஐ செக் ரிட்டர்ன் அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதன் மூலியமாக உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. கோர்ட்டில் ப்ரூவ் ஆச்சுன்னா 2 வருஷம் சிறை தண்டனை. அது நம்ம சொல்லக்கூடாது, அது கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். நமக்கு அந்த உரிமை இல்லை. நல்லவங்களா கெட்டவங்களா, தப்பு பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா, பாதிக்கப்பட்டது யாரு அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது கோர்ட். இந்த புதுசாக வந்த பிஎன்எஸ் சட்டத்திலையும் அதே தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு இதை விட அப்டேட் ஏதாவது வந்திருக்குது, இதில் இந்த விஷயங்களில் ஏதாவது அப்டேட் இருக்குதுன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படும். ஓகேவா, கிளியர் ஆயிடுச்சா? இதுதான், இது அடிப்படையில் இந்த செக்யூரிட்டி ஆஃப் லோன் அப்படிங்கிறது எப்படி, ஒரு செக்யூர்டு லோனுக்கு ஒரு செக்யூரிட்டி ஆஃப் லோன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு அன்செக்யூர்டு லோனுக்கு ஒரு செக்யூரிட்டி ஆஃப் லோன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக கேட்டிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம போர்டை அழிச்சிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அடுத்து இந்த 5ல் A பிரிவில் லோன் அமௌண்ட், டென்யூர், இன்ட்ரெஸ்ட், இஎம்ஐனா என்னன்னு பார்ப்போம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் லோன் அமௌண்ட், ரெண்டு டென்யூர், 3 இன்ட்ரெஸ்ட், 4 இஎம்ஐ. ஒரு லோன்ல இந்த 4 விஷயம் இருக்குது, நீங்க 4ஐயும் புரிஞ்சுக்கணும். இந்த லோன்ல 4 விஷயம் இருக்குது, 4ஐயும் என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். லோன் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் வந்து லோன் அமௌண்ட் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும், லோன் எவ்வளவு வாங்குறோமோ அதுதான் லோன் அமௌண்ட். இந்த லோன் அமௌண்ட் வந்து எதை வச்சு ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒன்று அசெட் வேல்யூ, இன்னொன்று இன்கம் வேல்யூ. அசெட் வேல்யூ எதுக்கு வரும், செக்யூர்டு லோனுக்கு வரும். அன்செக்யூர்டு லோனுக்கு அசெட் வேல்யூ வராது. அடுத்து இன்கம் வேல்யூ. இன்கம் வேல்யூ நம்ம பார்க்கும்போது ஒரு சின்னதா மட்டும் தெரிஞ்சுக்கலாம், அடுத்து நம்ம போக போறோம், அடுத்து அந்த சப்ஜெக்ட் போக போறோம். இன்கம் வேல்யூ அப்படின்னா 45% ஆஃப் மந்த்லி இன்கம். உதாரணத்துக்கு இது மாறும், இந்த 45%ங்கிறது மாறும். ஆனா உதாரணத்துக்கு சொல்லும் போது, இப்போ நம்ம இந்த லோன் அமௌண்ட் எதை வச்சு ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒன்று வந்து அசெட் வேல்யூ, அது செக்யூர்டு லோனுக்கு மட்டும்தான் வரும், அன்செக்யூர்டு லோனுக்கு வராது. இன்னொன்று இன்கம் வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 45% ஆஃப் மந்த்லி இன்கம். இதை இஎம்ஐ ஃபேக்டர்ங்கிறோம். ஒன்று 45% ஆஃப் மந்த்லி இன்கம்ங்கிறது என்ன சொல்றோம், இஎம்ஐ ஃபேக்டர்ங்கிறோம். இந்த இஎம்ஐ ஃபேக்டரை வச்சு தான் லோன் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு நம்ம கால்குலேஷன்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கிட்ட போதும். இந்த 45%ங்கிறது ஒரு கஸ்டமர் பை கஸ்டமர் மாறும். இப்போ இந்த 45%ங்கிறது எப்படி மாறும்னா, இன்கமுக்கான ப்ரூஃபை வச்சு மாறும். இதை எப்படி மாறும், இன்கம் ப்ரூஃப். சார் என்ன சார் புரியல? ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். இப்ப கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்கன்னா ஒரு 70% வரைக்கும் கொடுப்பாங்க. டாக்டர், ஆடிட்டர்னா 80% வரைக்கும் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு கவர்மெண்ட்ல ஒருத்தர் வேலை செய்யறாரு, 70% மந்த்லி இன்கம் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு அதுல நிறைய சப் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு, இருந்தால் ஏன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கும், பேங்க்குக்கு பேங்க் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம படிக்கும் போது தெரிஞ்சுக்கிறோம், கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்கன்னா மேக்ஸிமம் 70% எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ப்ரொஃபஷனலிஸ்ட், டாக்டர், ஆடிட்டர் இவங்கெல்லாம் 80% வரைக்கும் கொடுப்பாங்க மந்த்லி இன்கம். லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் 70% வரைக்கும் எடுப்பாங்க. பிரைவேட் லிமிடெட் அதில் ஒர்க் பண்ணால் ஒரு 60% வரைக்கும் எடுப்பாங்க.
ப்ரைவேட் கம்பெனி 45% எடுக்கும். இது வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு கிளாஸில் வந்து இந்திய அரசியலமைப்பில் கம்பெனினா என்ன, அதில் ப்ரொப்ரியேட்டர்னா என்ன, பார்ட்னர்ஷிப்னா என்ன, ப்ரைவேட் கம்பெனினா என்ன, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா என்ன, லிமிடெட் கம்பெனினா என்ன, கவர்மெண்ட் ஒர்க்குனா என்ன, அதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இப்போ அது வேண்டாம், இப்போதைக்கு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ அப்போ அந்த 45%ங்கிறது பேசிக். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாருப்பா, அவருக்கு சம்பளம் வந்து கிரெடிட் ஆகுதுப்பா அப்படின்னா 45%. அதுவே பிரைவேட் லிமிடெட்னா 60, லிமிடெட்னா 70, டாக்டர் ஆடிட்டர் அப்படின்னா 80. கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணா 70. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் இந்த இன்கம் வேல்யூங்கிறது. அப்போ உங்களுக்கு ஒரு இப்ப நல்ல ஒரு புரிதல் வந்திருக்கும். என்னன்னா, இப்ப நம்ம போய் லோன் கேட்கறோம்னா நமக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களாலேயே பண்ண முடியும். இப்ப அசெட் வேல்யூ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். கன்ஸ்ட்ரக்ஷன்னா 90%, பர்ச்சேசிங்னா 90%, லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எல்ஏபினா 50% அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அந்த கிளாஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ லோன் அமௌண்ட்டை எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு, ஒன்று அசெட் வேல்யூ, அது செக்யூர்டு லோனுக்கு மட்டும்தான், அன்செக்யூர்டு லோனுக்கு தேவையில்லை. இன்கம் வேல்யூ எதை வச்சு பார்க்குறாங்க, 45% ஆஃப் மந்த்லி இன்கம். இந்த 45%, 70%, 80% அப்படிங்கிறது இஎம்ஐ ஃபேக்டர். ஸோ ஒரு இஎம்ஐ ஃபேக்டரை வச்சு எவ்வளவு லோன் அவருக்கு கிடைக்குங்கிறது கால்குலேஷன். ஸோ வி கோ டு கால்குலேஷன்ஸ் இன் கமிங் செக்ஷன்ஸ் ஆர் கமிங் லெசன்ஸ். ஓகே, அதில் ஒரு புரிதலுக்காக இன்கம் ப்ரூஃபை பேஸ் பண்ணி பண்ணுறோம். அந்த 45%ங்கிறது இன்கம் ப்ரூஃப். அதில் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, டாக்டரு, லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறத பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சரி, புரியல, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அடுத்து டென்யூர். டென்யூர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், காலம். எத்தனை காலத்துக்கு கட்ட போகிறோம், எத்தனை காலத்துக்கு கட்ட போகிறோம். இதில் 5 வருடங்களுக்கு, அதாவது பிலோ 5 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க, எபோவ் 5 இயர்ஸ், ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த டென்யூர் 5 வருடங்களுக்கு குறைவாக டென்யூர் இருக்கக்கூடிய லோன்கள், 5 வருடங்களுக்கு அதிகமாக டென்யூர் இருக்கக்கூடிய லோன்கள். இதில் ஒரு சின்னதாக ஒரு கவர்மெண்ட்ல இல்லை ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க, அது நிறைய பேருக்கு புரியாது. அதனால நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, மன உளைச்சல் பட்டிருக்காங்க. என்னன்னா, அது அடுத்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த பிலோ 5 இயர்ஸ் அப்படின்னால் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட், எபோவ் 5 இயர்ஸ் அப்படின்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட். அதை தான் இன்ட்ரெஸ்ட்ல பார்க்க போறோம். அடுத்து வந்துடலாம். இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டென்யூர்னா லோனை கட்டக்கூடிய காலம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, ரைட்? அதில் பிலோ 5 இயர்ஸ்னா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட், எபோவ் 5 இயர்ஸ்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸடுனா ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நீங்கள் ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறீங்க, ஒரு 2 வீலர் லோன் எடுக்கிறீங்க, ஒரு கார் லோன் கூட எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 70 பைசா வட்டியில் உங்களுக்கு அதை எப்படின்னு புரிய வைக்கிறேன். அந்த 70 பைசா வட்டினா என்ன அப்படிங்கிறத நான் புரிய வைக்கிறேன். ஒரு 70 பைசா வட்டியில் ஒருத்தர் கடன் வாங்கிட்டாருன்னா அவர் ஒரு 5 வருஷத்துக்கு கட்டுறாருன்னு வச்சுக்கலாம். 5 வருடங்களுக்கு அந்த லோன் முடிய வரைக்கும் 70 பைசா தான் வட்டின்னா அது ஃபிக்ஸட். இப்போ இதுவே ஒருத்தர் வீட்டு லோன் எடுக்கிறார், ஒரு 15 வருஷம் போடுறார், ஒரு 20 வருஷம் போடுறாருன்னா அவருக்கு என்னன்னு கொடுப்பாங்கன்னா, விளம்பரம் பண்ணும்போது பண்ணுவாங்க. என்னன்னு ஒரு தவறாக சொல்லலை, நான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பேங்கோட வேலையை பேங்க் செய்கிறாங்க, நம்ம வேலையை நம்ம செய்வோம். அறிவாற்றல் நமக்கு தேவை, அதை கற்றுக்கிறதுக்காக பண்ணுறோம். இது என்னன்னா, எங்கள் பேங்க்கில் நீங்கள் வீட்டு லோன் வாங்கினீங்கன்னா 40 பைசா தான் அப்படின்னு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. உடனே நீங்கள் வேகமாக போய் லோன் வாங்குவீங்க. அக்ரிமெண்ட் போடும்போது ஏற்கனவே அக்ரிமெண்ட் பார்த்தோம், இதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் பார்த்தோம். அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்னு போட்டிருப்பாங்க, முதல் வருடத்திற்கும் 40 பைசா, 2வது வருடத்திலிருந்து மாறும், அது எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது.
அப்புறம் யாருக்கு தான் தெரியும்? அது ஆர்பிஐக்கு தான் தெரியும். அது யாருக்கு தான் தெரியும்? ஆர்பிஐக்கு தான் தெரியும். ஆர்பிஐக்கு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ரெப்போ ரேட். அதை எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? ரெப்போ ரேட். இதை வச்சு தான் இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஃப்ளோட்டிங். அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, கரெக்டாக? இதை வந்து சிம்பிள் தான், நீங்கள் தெரிஞ்சுக்க, ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம். டென்யூர் அப்படின்னா பிலோ 5 இயர்ஸ், எபோவ் 5 இயர்ஸ்ன்னு பார்த்தோம். பிலோ 5 இயர்ஸ்னா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட், எபோவ் 5 இயர்ஸ் அப்படின்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃப்ளோட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வாங்குற லோனுக்கு அந்த காலம் முடிய வரைக்கும் வட்டி மாறாதுன்னா அது ஃபிக்ஸட். அப்பப்போ மாறும் அப்படின்னா அது ஃப்ளோட்டிங். ஏன் சார் மாறுது? அது வந்து ஆர்பிஐயில் அப்படி தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அது எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ 2026 அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2026ல் ஒரு 100 ரூபா உங்கள் கையில் இருக்குது. சரி, 100 ரூபா வேண்டாம், ஒரு 1000 ரூபா வச்சுக்கலாம். 1000 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும்னு நல்லா கற்பனை பண்ணிக்கிங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்போ 2000 ரூபா வேணும், 3000 ரூபா வேணும். உங்களுக்கு புரியுதா? அந்த பணத்தோட மதிப்பு இருக்க குறையுது. அதுதான் ஃப்ளோட்டிங். இப்போ 40 பைசான்னு சொல்லிட்டாங்க, ஆனால் 40 பைசா அடுத்த வருஷம் கட்டாது, அதிகம் பண்ணிடுவாங்க. 60 பைசா, சரி மறுபடியும் கொஞ்சம் குறையுது, 50 பைசா, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சார் அது அப்போ அது எப்படி கட்டுறதப்பா? ஒன்று நீங்கள் கட்டுற இஎம்ஐயை அதிகம் பண்ணுவாங்க, குறைப்பாங்க. இல்லைன்னா உங்களோட டென்யூரை அதிகம் பண்ணுவாங்க, குறைப்பாங்க. இதெல்லாம் அட்வான்ஸ்டு கிளாஸ், இப்போ உங்களுக்கு புரியாது. அதனால் புரியலைன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு லோன் அமௌண்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, டென்யூர்னா காலம்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அது கஸ்டமர் ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லணும், 5 வருஷத்துக்கு முன்னாடினா ஃபிக்ஸடு, இது வந்து ஃப்ளோட்டிங் அப்படின்னு. இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஃப்ளோட்டிங் இருக்குது, ஃபிக்ஸடு இருக்குது, அப்புறம் நிறைய இருக்குது இன்ட்ரெஸ்ட்டில். அடுத்து வந்து ஃப்ளோட்டிங், ஃபிக்ஸடுக்கு அப்புறம் ஃப்ளாட்டு, டிமினிஷிங் இருக்குது. அது வந்து தனியாக வேணும், நம்ம எழுதிடலாம். இதை முடிச்சதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் நான் தனியாக பேசுகிறேன், இப்போ சரியா போயிடும். அடுத்து இஎம்ஐ. இஎம்ஐனா ஈக்குவேட்டட், இக்யூஏடிஇடி, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லக்கூடாது. ஏங்கிறது பின்னாடி கால்குலேஷன் வரும்போது உங்களுக்கு புரியும். ஈக்குவல் மந்த்லி ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். ஓகேவா? பக்காவாக இருக்கா உங்களுக்கு? கிளியராக புரிஞ்சிருச்சா? அப்போது லோன் அமௌண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, டென்யூர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இஎம்ஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. மாதம் மாதம் கட்டுறது ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். இப்போ நான் இந்த போர்டை அழிச்சிட்டு இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பிச்சு, அதனால கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் INTEREST. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நல்லா கேட்டுங்க. ஒன்று ஃபிக்ஸடு, 2 ஃப்ளோட்டிங். இது ஒன்று ஃப்ளாட், இன்னொன்று டிமினிஷிங். டிமினிஷிங்னா ரெடியூஸ்டு பேலன்ஸ். அவ்வளோதான். வட்டியில் நிறைய வட்டி. நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, தனி வட்டி, கூட்டு வட்டி, அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து இதுக்கு வராது. அது தனி வட்டி அப்படின்னா அது வேறு. கூட்டு வட்டினா ஆர்டி அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அதுக்கு வரும். அந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த லோனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ, இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ, கான்செப்ட் என்ன,
என்னென்ன டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு ஃப்ளோட்டிங். நான் அப்போவே உங்களுக்கு சொன்னேன் ஃபிக்ஸடுனா ஃப்ளோட்டிங்னா என்னென்னு. 5 வருடங்களுக்கு குறைவாக லோன் எடுத்தா அது ஃபிக்ஸடு, பிலோ 5 இயர்ஸ், அதாவது டென்யூர். இது வந்து above 5 இயர்ஸ் டென்யூர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது கன்சியூமர் டியூரபிள்ஸ். கொஞ்சம் வேகமாக எழுதுறேன்னு நினைக்கிறேன். கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஹோம் லோன், பிஎல், பிஸ்னஸ் லோன் எக்ஸெட்ரா. புரிஞ்சுதா உங்களுக்கு? கன்சியூமர் டியூரபிள்ஸ்னா என்ன? டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், 2 வீலர், ஏசி, எதை வேணால் வாங்கலாம். அதுக்கெல்லாம் ஃப்ளாட்டாக போடுவாங்க. ஹோம் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், அதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது வந்து டிமினிஷிங், ரெடியூஸ்டு பேலன்ஸில் போடுவாங்க. சரி, இப்போ இந்த 4க்கும் ஒரு விளக்கம் கொடுக்குற பாருங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. டென்யூர் 5 வருடங்களுக்கு குறைவாக இருந்தால் அது ஃபிக்ஸடு. டென்யூர் 5 வருடங்களுக்கு அதிகமாக இருந்தால் அது ஃப்ளோட்டிங். கன்சியூமர், இது ரெண்டும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அப்படின்னா என்ன? ஃபிக்ஸடுனா அந்த வட்டி விகிதம் மாறாது, ஃப்ளோட்டிங்னா அப்பப்போ மாறும். அப்பப்போ மாறும்னா யார் மாற்றுவா? ஆர்பிஐ. எதை பேஸ் பண்ணி மாற்றுது? ரெப்போ ரேட். ஆர்பிஐ ரெப்போ ரேட்டெல்லாம் நம்ம அட்வான்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், இப்போ தேவையில்லை நமக்கு. ஓகே, இப்போ பேசுனா நிறைய பேசிகிட்டே இருக்கோம் நம்ம. ஃப்ளாட், டிமினிஷிங். இதை பாருங்கள், இப்போ இதை சொல்கிறேன் நான். ஃப்ளாட், நீங்கள் வந்து ஒரு 1 லட்சம் ரூபா லோன் வாங்குறீங்க. அதில் வந்து ஒரு 10,000 கட்டிகிட்டே இருக்கிறீங்க. முதல் 10,000 கட்டினதுக்கப்புறம் அது 90,000 ஆயிரும். ரெண்டாவது 10,000 கட்டினதுக்கப்புறம் அது 80,000 ஆயிரும். மூணாவது 10,000 கட்டினதுக்கப்புறம் அது 70,000 ஆயிரும். ஆனால் வட்டி மட்டும் 1 லட்சத்துக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் கால்டு ஃப்ளாட். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் 1 லட்சம் ரூபா லோன் எடுத்திருக்கீங்க, 10,000 ரூபா கட்டிட்டீங்க, அசல் கட்டிட்டீங்க. அப்போ 90,000 தானே மீதி இருக்கும். மறுபடியும் ஒரு 10,000 கட்டிட்டீங்க, 80,000 தானே மீதி இருக்கும். மறுபடியும் 10,000 கட்டிட்டீங்க, 70,000 தானே மீதி இருக்கும். ஆனால் அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வாங்கின 1 லட்சத்துக்கு வட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் கால்டு ஃப்ளாட். இது பாருங்க, ரெடியூஸ்டு பேலன்ஸ். இப்போ 1 லட்சம் லோன் எடுத்திருக்கீங்களா, 10,000 கட்டிட்டீங்களா, 90,000க்கு வட்டி. மறுபடியும் 10,000 கட்டிட்டீங்களா, 10,000னா நான் அசல் சொல்றேன், வட்டி சொல்ல அசல். மறுபடியும் 10,000 கட்டிட்டீங்களா, 80,000க்கு வட்டி. மறுபடியும் 10,000 கட்டிட்டீங்களா, 70,000க்கு வட்டி. ரெடியூஸ்டு பேலன்ஸ், டிமினிஷிங்னு சொல்றோம். இதுதான் வட்டிங்கிறது. இதை கால்குலேஷன் எப்படி பண்றதுங்கிறது அடுத்தடுத்த கிளாஸ்ல வரும் உங்களுக்கு. அப்போ நம்ம விளக்கமா என்ன செய்வோம் பார்ப்போம். அப்போ இது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது கொஞ்சம் நம்ம வேகமாக நான் போகிறேன்னா, இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியாமல் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இதை ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பேசிக்கில் லெசன் 5 எடுத்துகிட்டு இருக்கோம். செக்யூரிட்டி ஆஃப் லோன், லோன் அமௌண்ட், டென்யூர், இன்ட்ரெஸ்ட், இஎம்ஐன்னு பார்த்தோம். செக்யூரிட்டி ஆஃப் லோனில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அக்ரிமெண்ட் வாங்குவாங்க, மெமரண்டம் ஆஃப் டீடு வாங்குவாங்க, செக் வாங்குவாங்க. ஸோ அக்ரிமெண்ட்டை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். எம்ஓடி, மெமரண்டம் ஆஃப் டீடை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் செக்கு, அதை செக்ஷன், இன்வர்டு செக் ரிட்டர்னா என்ன, அவுட்வர்டு செக் ரிட்டர்னா என்ன, இஎம்ஐ செக் ரிட்டர்னா என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து லோன் அமௌண்ட். லோன் அமௌண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? அசட் வேல்யூ, அது செக்யூர்டு லோனுக்கு மட்டும்தான், அன்செக்யூர்டு லோனுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் இன்கம் வேல்யூ. இன்கம் வேல்யூ வந்து 45% ஆஃப் மந்த்லி இன்கம். தட் இஸ் கால்டு இஎம்ஐ ஃபேக்டர். தட் இஸ் கால்டு இஎம்ஐ ஃபேக்டர். அப்போ இந்த இஎம்ஐ ஃபேக்டரை வச்சு தான் லோன் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படிங்கிற கால்குலேஷன் பின்னாடி வரும், நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் டென்யூர்னா காலம். இந்த காலம்ங்கிறது எத்தனை வருஷம் கொடுப்பாங்க? ஒரு மினிமம் 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதான் காலம். அது அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் 5 வருஷத்துக்கு கீழே கொடுத்தா அது ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில், மேலே கொடுத்தா ஃப்ளோட்டிங். ஏன் ஃப்ளோட்டிங்? ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை பொறுத்து மாறும். சரி, இந்த பக்கம் ஃப்ளாட்டு.
கட்டுன அசலை கணக்கிலேயே எடுத்துக்காம மொத்த அசலுக்கும் வட்டி போட்டுட்டே இருந்தால் அது ஃப்ளாட்டு. எவ்வளோ அசல் கட்டியிருக்கிறோமோ அதை கழிச்சுக்கிட்டு மீதி அசலுக்கு மட்டும் வட்டி போட்டால் அது ரிடியூஸ்டு பேலன்ஸ். இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ். டூ வீலர், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஹோம் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் எல்லாம் போட்டிங்கன்னா இது மாதிரி போடுவாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இதை வந்து நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அதை கட்டிக்கலாம். இதில் அப்படி கட்ட முடியாது, இஎம்ஐ தான் கட்டணும். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. டெக்னிக்கலாக சொல்கிறேன். ஃப்ளாட்டில் நீங்கள் நடுவில் அந்த 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 இஎம்ஐயை க்ளோஸ் பண்ணலான்னு போகிறீங்கன்னா பேலன்ஸ் இஎம்ஐயை கட்டி தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஆனால் இது அப்படி இல்லை, பேலன்ஸ் அசலை கட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி என்ன ஏதுங்கிறதுல பின்னாடி வர கிளாஸில் வரும்.